அப்பா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுநாதா இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். ரூஹா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். ஒவ்வொரு இறைவா ஒரு இறைவா ஆராதிக்கின்றேன். ரூஹா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். ஒவ்வொரு இறைவா ஒரு இறைவா ஆராதிக்கின்றேன். அப்பா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுநாதா இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். அப்பா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுநாதா இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். ரூஹா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். ஒவ்வொரு இறைவா ஒரு இறைவா ஆராதிக்கின்றேன். ரூஹா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். ஒவ்வொரு இறைவா ஒரு இறைவா ஆராதிக்கின்றேன். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை. படைத்தவர் ஒன்றுமில்லை, ஆனால் படைத்தார். வார்த்தையை வைத்து ஆவியை வைத்து ஆண்டவர் படைத்தார். பாலைவனத்தில் மன்னாவை படைத்தார். செங்கடலில் பாதையை படைத்தார். ஆண்டவரே நன்றி. உன் வாழ்க்கையிலும் படைப்பார். ஒண்ணுமில்லை நினைக்காத படைப்பார். பாலைவன மன்னா தந்தீர் ஆராதிக்கின்றேன். பாலைவனின் மன்னாவை ஆராதிக்கின்றேன். பாலைவன மன்னா தந்தீர் ஆராதிக்கின்றேன். பாலைவனின் மன்னாவை ஆராதிக்கின்றேன். நற்கருணை நற்கருணை நாதரே ஆராதிக்கின்றேன். ஆன்ம உணவை உணவே ஆராதிக்கின்றேன். நற்கருணை நாதரே கருணை நாதரே ஆராதிக்கின்றேன். தூய ஆன்ம உணவை தூய ஆத்ம உணவை ஆராதிக்கின்றேன். அப்பா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுநாதன் இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். அப்பா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுநாதன் இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். மென்மையான அப்பம் தந்தீரே நன்றி. மெய்யாகவே உம்மை தந்தீரே நன்றி. மென்மையான அப்பம் தந்தீர் ஆராதிக்கின்றேன். மெய்யாகவே உம்மை தந்தீர் ஆராதிக்கின்றேன். மெய்யான அப்பம் தந்தீர் ஆராதிக்கின்றேன். மெய்யாகவே உம்மை தந்தீர் ஆராதிக்கின்றேன். நற்கருணை நாதன் கருணை நாதரே ஆராதிக்கின்றேன். தூய ஆன்ம உணவை தூய ஆத்ம உணவை ஆராதிக்கின்றேன். நற்கருணை நாதரே கருணை நாதரே ஆராதிக்கின்றேன். தூய ஆன்ம உணவை தூய ஆத்ம உணவை ஆராதிக்கின்றேன். அப்பா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுநாதா இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். அப்பா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுநாதன் இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். ரூஹா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். ஓர் இறைவா ஒரு இறைவா ஆராதிக்கின்றேன். ரூஹா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். ஓர் இறைவா ஒரு இறைவா ஆராதிக்கின்றேன். அப்பா 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 உம்மை ஆராதிக்கின்றேன்.
இயேசுவே நன்றி 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 நன்றி. சிலுவை சிலுவை என்ற ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. மேக்தலின் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. வெறுப்பிலிருந்து விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மன்னிக்க வரம் தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கோபத்திலிருந்து விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். முன் கோபத்திலிருந்து விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். காம உணர்வுகளில் இருந்து விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். குடி பழக்கத்திலிருந்து விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மோகன் என்ற ஒரு மகனை தொட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பூச்சி கடிச்சதுனால ரத்தத்துல கலந்து அதனுடைய எல்லா விதமான விளைவுகள் உள்ள ஒரு குட்டி பையனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பூச்சி கடிச்சதுனால ரத்தத்தில் அதனுடைய விளைவுகள் இருக்கிற ஒரு மகனை விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மோனிகா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஜமாலை எடுத்துக்கொள்வோம். இரக்கத்தின் ஜமாலை இரக்கத்தின் ஆண்டவரிடம், ஆண்டவரே இரக்கமாயிரும் என்று ஜெபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும். தூய ஆவியானவரால் எங்களை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. சில பார்த்தீங்களே நமக்கு புரிஞ்சான் தெரியல, தூய ஆவியானுடைய வல்லமை நமக்கு புரிஞ்சுதான் தெரியல. தூய ஆவியானவர் தன்னை மறைத்து இயேசுவை வெளிப்படுத்துவதால் we always adore Jesus, we always love Jesus, we are not able to love Holy Spirit. தூய ஆவியானவர் அன்பு செய்ய நம்மளால் முடியலைங்க. இயேசு கிறிஸ்துவும் தந்தையானவரும் அதே போல லெவலில் இருக்கிறதாங்க தூய ஆவியானவர். தந்தையானவர் நம்ம ஆண்டவருடைய ஃபோட்டோலாம் போடுற மாதிரி வயசானவரெல்லாம் கிடையாது. ஆல் த்ரீ ஆர் ஈக்குவல், ஆல் த்ரீ ஆர் சப்ஸ்டான்ஷியலி ஈக்குவல். ஒரே போல் இருக்கிறவங்க தான் 3 பேருமே. அதனால் வயசானவர் இயேசு கொஞ்சம் சின்னவர், தூய ஆவியானவர் ஒரு காற்று, அவ்வாறு அல்ல. சப்ஸ்டான்ஷியலி ஆல் த்ரீ ஆர் சேம். நீங்கள் தந்தையை ஆராதிக்கிறீங்களா உங்களால் முடியுதா? இயேசுவை ஆராதிக்கிறீங்களா உங்களால் முடியுதா? அப்படியே ஆராதிக்கப்பட வேண்டியவர் தாங்க தூய ஆவியானவர். உங்களுக்கு தந்தையை அன்பு செய்ய முடியுதா? உங்களுக்கு இயேசுவை அன்பு செய்ய முடியுதா? அப்படியே நீங்கள் அன்பு செய்யப்பட வேண்டியவர் தாங்க. உங்களால் அன்பு செய்யப்பட வேண்டியவர் தாங்க தூய ஆவியானவர். அந்த தூய ஆவியானவரை அன்பு செஞ்சுப்பார். தூய ஆவியானவரை அன்பு செஞ்சுப்பார். சப்போஸ் திடீர்னு ஒரு ஃபோட்டோ, இயேசுனுடைய ஃபோட்டோவில் நெருப்பெல்லாம் எரியிற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டுட்டு உங்களால் முன்னால் கொண்டு வந்திருந்தா இதுதான் தூய ஆவியானவர்னா we will be able to love Holy Spirit. சரி, நமக்கு அவரை பர்சானிஃபை பண்ண முடியல, ஒரு நபராக பார்க்க முடியாதனால தான் நமக்கு அவரை அன்பு செய்ய முடியல. ஒரு நபராக பார்த்து பாருங்களேன், உண்மையாக நபர் தான். அவரை கற்பனை செஞ்சு பாருங்களேன், ஒரு நபராக கற்பனை செஞ்சு பாருங்கள். உண்மையாகவே உங்களுக்கு அவரை அன்பு செய்ய முடியும். அவ்வளோ நெருக்கமானவருங்க நம்மள்கிட்ட, அவ்வளோ நெருக்கமானவர். ஏன்னா ஆண்டவர் தந்த மூச்சு காற்று எவ்வளோ நெருக்கம் தெரியல, அவ்வளோ நெருக்கம் நமக்கு.
நம்மளோட அவ்வளோ நெருக்கமாக இருக்கிறதா மூச்சு. நம்ம செத்துட்டோமா இல்லைன்னு பார்க்கறதுக்கு கையை கொண்டு இங்கே வச்சு பார்ப்பாங்க. அவ்வளோ நெருக்கமாக அவங்க கூட இருக்கிறதாங்க மூச்சு காற்று. அந்த காற்றை தந்து ஆண்டவர் தான் நமக்கு அந்த மூச்சை தந்து உயிரை தந்தார். அவ்வளோ நெருக்கமாக இருக்கிறவர். எல்லா இடத்துலையும் ஆக்சிஜன் வேணுங்க நம்மளுடைய பாடியில். ஆக்சிஜன் இல்லைன்னா எதுவுமே ஒர்க் ஆகாது. இப்போ ஆக்சிஜன் எல்லா இடத்துலையும் வேணும். ஆக்சிஜன் இல்லாமல் கொரோனா டைம்லலாம் கஷ்டப்பட்டு நமக்கு தெரியும். அவ்வளோ நெருக்கமான ஒரு விஷயங்க நமக்கு மூச்சு. அவ்வளோ நெருக்கமாக இருக்கிற ஆண்டவரை நமக்கு நெருக்கமாக இருக்க நம்மளால் முடியல. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்போம், அவர் அன்பு செய்வோம். தூய ஆவியானவரை ஒரு நபராக, ஒரு நண்பனாக, ஒரு தோழனாக, ஒரு தோழியாக. ரூஹா இஸ் a feminine word, it's a feminine gender. ரூஹா ஒரு தோழனாக, தோழியாக தூய ஆவியானவரை கற்பனை செய்து உன்னில் இயங்கும் அந்த தூய ஆவியானவர் இயக்கட்டும் நம்மை. ஒரு கம்ப்யூட்டர் நமக்கு ஒரு வாட்டி ரிப்பேர் பண்ண கொண்டு போன போது, ஒரு லேப்டாப்பை கொண்டு போன போது அவங்க சொன்னாங்க, ஃபாதர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் க்ரஷ் ஆகி போயிடுச்சு ஃபாதர். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒரு லேப்டாப்புக்கு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது, இயக்கப்படுவது. அதனால தான் அது இயக்கப்படுகிறது. நம்மளுடைய வாட்ச் இயக்கப்படுகிறது, அதுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒன்று இருக்குது. அப்படி மனுஷனை ஆப்ரேட் பண்ண வேண்டிய சிஸ்டம் தான் ஹோலி ஸ்பிரிட். அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்காக கேட்போம். லெட் அஸ் பி ஆப்ரேட்டட் பை ஹோலி ஸ்பிரிட். நான் சொல்லித்தரும் ஜெபத்தை எனக்கு பின் சொல்லவும். இயேசுவே, நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டீர். உம் காயங்களால் என்னை சுகமாக்கும். நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோரின் பாவங்களையும் மன்னியும். உம் உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியை என்னில் பொழிந்தருளும். உம் உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியை என்னில் பொழிந்தருளும். உம் உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியை என்னில் பொழிந்தருளும். சமர்ப்பண ஜெபம். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் என்னை காயப்படுத்தியவரையும் நான் காயப்படுத்துபவரையும் எனது பாவங்களையும் எனது காயங்களையும் எனது பயங்களையும் எனது தாழ்மை உணர்வுகளையும் எனது விண்ணப்பங்களையும் நற்கருணைநாதர் இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமலோற்ப இதயத்திற்கும் ஒப்புக் கொடுக்கிறேன். எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். ஆமென். தொடக்க ஜெபம். இயேசுவே, உம் மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்துலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்றே, அளவில்லா உம் இரக்கத்தினால் அனைத்து உலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே, தண்ணீரே, நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே, தண்ணீரே, நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே, தண்ணீரே, நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவே, நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவே, நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். Jesus, I trust in you. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். எழுந்து நிற்போமா. இந்த 10 மணியில் அன்னை மரியாள் வழியாக தூய ஆவியானவரிடம் ஜெபிப்போமா. எதற்காக ஜெபிக்க வேண்டும்? தூய ஆவியானவர் வந்த பொழுது நடந்தது படைப்பு. எல்லா இடத்துலையுமே படைப்புகள் நடந்திருக்கு. குறிப்பாக அன்னை மரியாளுக்கு நடந்த படைப்பு அப்படின்றது குழந்தை பிறந்தது. அப்போ இந்த 10 மணியில் குழந்தை இல்லாத எத்தனையோ பேர் அழுகுறாங்க, கஷ்டப்படுறாங்க, வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. குழந்தை இல்லாத தம்பதிகளுக்காக இந்த 10 மணியில் ஒப்புக்கொடு ஜெபிங்க. நீங்கள் குழந்தை இருக்கிறவங்களா இருக்கலாம். தட் டசன்ட் மீன் தட் யூ ஷுட் நாட் ப்ரே ஃபார் தம். யூ ஷுட் நாட் ஸ்டாப் யுவர் ப்ரேயர் வென் யூ ரிசீவ் அ பிளெஸ்ஸிங். உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்றதுனால குழந்தை இல்லாதவங்களுக்காக ஜெபிக்கிறத நீங்கள் நிறுத்தக்கூடாது. உங்களுக்கு குழந்தை இல்லாத போது உங்களுக்கு எவ்வளோ வலிச்சது, நீங்கள் அன்றைக்கி எவ்வளோ ஜெபிச்சிங்க. ஸோ நவ் யூ ஆர் கோயிங் டு ப்ரே. வி ஆர் கோயிங் டு ப்ரே ஃபார் த சைல்ட்லெஸ் கப்பிள்ஸ். இந்த கூட்டத்திலே நிறைய பேர் இருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. போன வாரம் தியான மையத்தில் ஒரு ஃபோன் கால் வந்தது. டிசம்பர் 15 நம்ம நடத்தின ஒரு நாள் தியானம், குழந்தை வரம் வேண்டி ஜெபிப்போம் சொல்லி ஒரு நாள் தியானம் வச்சோம் இல்லையா? அதனுடைய எஃபெக்ட் போன வாரம் ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணி சொன்னால், ஃபாதர் நான் அந்த தியானத்தில் பங்கெடுக்க வந்திருந்தேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி தான். அவங்க சொன்னாங்க, ஃபாதர் இன்றைக்கி நான் கன்சீவாக இருக்கிறப்ப நான் கேட்டேன், எத்தனை வருஷம் ஆச்சுமா நீ கல்யாணமாயி அப்படின்னு சொன்ன பொழுது 7 வருஷம் ஆச்சு. 7 வருஷமாக அந்த வேதனை, அந்த துக்கம் அதெல்லாம் தாங்கிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஃபாதர் நான் நேரடியாக வந்து இந்த சாட்சியம் சொல்லணும்னு எனக்கு ஆசையாக இருந்தது ஃபாதர், ஆனால் இன்றைக்கி நான் 3 மந்த்ஸாக இருக்கிறேன், அதனால் கொஞ்சம் நான் சேஃபாக இருக்கிறேன் ஃபாதர். 5th 6th மந்த்தெல்லாம் வரும்போது கண்டிப்பாக நேரடியாகவே வந்து சாட்சியம் சொல்லலாம் ஃபாதர். 7 வருடங்கள் 7 வருடங்கள். அப்போ அந்த துக்கம் இல்லையா, ஒரு வெறுமை, அந்த குடும்பத்தில் இப்போ ஆண்டவர் ஆசீர்வதிச்சு அந்த குழந்தையை தந்து, கண்டிப்பாக அவங்களுடைய சொந்தக்காரங்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. இயேசுவில் அன்பார்ந்தவர்களை, குழந்தை இல்லாத தம்பதிகளை ஒப்பு கொடுத்து அதே கண்ணீரோடு அதே பாரத்தோட குழந்தைக்காக தூய ஆவியானவரே நிழலிட்டு மாற்றும். தூய ஆவியானவரே நிழலிட்டு மாற்றும். ஒரு பெண்ணை தாயாக மாற்றும், ஒரு ஆணை தகப்பனாக மாற்றும். ஜெபிப்போமா. 2 கரங்களை உயர்த்தி, குழந்தை இல்லாத எல்லா தம்பதிகள் உங்கள் வீட்டில் இருப்பாங்க, சொந்தக்காரங்க இருப்பாங்க, உறவுகள் இருப்பாங்க, பக்கத்து வீட்டு இருக்காம பண்கள் இருப்பாங்க. நித்திய பிதாவே, முதனேச மகனும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அம்மா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீது இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீது இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீது இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீது இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீது இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீது இரக்கமாயிரும். இந்த 2வது 10 மணியில ஜெபிப்போம். அருட்தந்தையர்களுக்காக, அருட்சகோதரிகளுக்காக, இறை அழைத்தலுக்காக ஜெபிக்கணும். நம்ம ஃபாதர்ஸ் கம்மியாகிட்டே இருக்கிறாங்க இல்லையா? அப்போ ஃபாதர்ஸ் நம்மளுடைய குடும்பங்கள் தானே உருவாகணும்.
நம்மளுடைய பிள்ளைகளை அப்படி வளர்க்கலை அப்படின்னா சிஸ்டர்ஸ் நம்மளுடைய குடும்பங்கள் உருவாகணும். ஸோ இதெல்லாமே அடையாளங்கள், எப்படி விண்ணுலகில் வாழும் அடையாளங்கள் இந்த துறவிகள். அதனால் நம்மளுடைய குடும்பத்திலிருந்து இறை அழைத்தலுக்காக ஜெபிங்க. தூய ஆவியானவர் வந்தபோது தாங்க ஜீசஸ் ஸ்டார்டட் இஸ் பப்ளிக் மினிஸ்ட்ரி. இயேசு கிறிஸ்து தனது பொது வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு முன்னால் தூய ஆவியானவரை பெற்று தான் அவர் போனார். அதனால் குருக்களாக, கன்னியர்களாக, அருட்சகோதரர்கள், துறவிகள் நம்முடைய குடும்பங்களிலிருந்து வளர இந்த 10 மணி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இறை அழைத்தலுக்காக ஜெபிப்போம். குடும்பத்தில் இருக்கிற குருவானவர்களுக்காகவும் கன்னியர்களுக்காகவும் ஜெபிப்போம். தாழ்மைக்காக, தூய்மைக்காக. நித்திய பிதாவே, உம்முடைய மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக்கொடுக்க இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். முழந்தாள் படிட்டு இந்த 10 மணியில் ஜெபிப்போம். ஒரே ஒரு கருத்துக்காக ஜெபிங்க. உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் அந்த ஒரே ஒரு கருத்தை ஒப்பு கூட ஜெபிங்க. நம்பிக்கையோடு ஜெபிங்க. திரும்ப நான் சொல்கிறேன், நீங்கள் ஜெபிக்கும் கருத்து அல்ல, மாறாக நீங்கள் ஜெபிக்கும் நம்பிக்கையை ஆண்டவர் காண்கிறார். நாட் யுவர் ப்ரேயர் பட் ஹவ் யூ ப்ரே. நாட் யுவர் இன்டென்ஷன் பட் the way you put your intention. உன் நம்பிக்கையை தான் ஆண்டவர் பார்க்குறார். உன் நம்பிக்கை உன்னை நலமாக்கும். ஸோ with your faith you raise an intention. ஆண்டவர் அவருடைய விருப்பத்தில் உனக்கு உன்னுடைய நிறைவேற்றுவார் விண்ணப்பங்களை என்ற நம்பிக்கையோடு ஒரே ஒரு விண்ணப்பம். அப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. அதனால தான் ஏன்னா எவ்வளோ சாட்சியங்கள் பாருங்கள், எவ்வளோ சாட்சியங்கள். ஃபாதர் ஒரு விண்ணப்பத்தை வச்சு ஜெபிக்க சொன்னார், நான் ஜெபித்தேன், அது கிடச்சிடுச்சு. எவ்வளோ சாட்சியங்கள் வருது. நம்பிக்கையோட ஜெபிப்போமா? இரு கரங்களை உயர்த்தி ஒரே ஒரு விண்ணப்பத்திற்காக. நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அமர்ந்து ஜெபிப்போம். 4வது 10 மணி உட்காருங்க. உட்கார்ந்து ஜெபிங்க, தூங்கிடாதீங்க. உருக்கத்தோட ஜெபிங்க, உருக்கமாக ஜெபிங்க, நம்பிக்கையோட ஜெபிங்க. இந்த 4வது என்ன ஃபாதர் ஜெபிக்கிறது? தூய ஆவி வந்த பொழுது சீடர்களுக்கு பயம் போச்சு. பயம். இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய விதமான பயங்கள். நம்மளால் நினைக்க கூட முடியாதுங்க. நல்ல பொண்ணாக இருப்பா, ஆனால் அவளுக்கு கல்யாணம் பண்ண பயம் இருக்குது. நல்ல ஒரு பையன், ஆனால் கல்யாணம் பண்ண பயம். நல்லா படிச்சிருவான, ஆனால் எக்ஸாம் போக பயம். எக்ஸாமில் போனால் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது பிளாங்க் அவுட், பயம். அப்பாவை பார்த்தா பயம், அம்மா கிட்ட பேச பயம், 10 பேர் கூட பேச பயம், பலவிதமான பயங்கள். இருட்டு பயம், டிராஃபிக்கில் நின்னா பயம், ஏசி காரில் போக பயம், ஏசி பஸ்ஸில் போக பயம், வாந்தி எடுத்துட வேணுன்ற பயம், ட்ராவல் சிக்னஸஸ், பலவிதமான பயங்கள். டாக்டர்கிட்ட போக பயம், மாத்திரை சாப்பிட பயம்,
ஊசி போட பயம், பலவிதமான பயங்கள் உண்டு, பலவிதமான பயங்கள் உண்டு. எல்லா பயங்களையும் ஆண்டவர் முன்னால் ஒப்பு கொடுப்போம். நல்லா சமைச்சிருவீங்க, ஆனால் ஐயோ இது மற்றவங்களுக்கு பிடிக்குமா, அது பரிமாற பயம். இன்டர்வியூக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, ஆனால் இந்த இன்டர்வியூ போக பயம். நல்ல திறமை இருக்குது, பிஸ்னஸ் செய்ய நல்ல திறமை இருக்குது, ஆனால் பயம் உங்களை தடை போடுது. பூச்சியை பார்த்தா பயம், புழுவை பார்த்தா பயம், போலீஸை பார்த்தா பயம், பலவிதமான பயங்கள், எண்ணில் அடங்காத பயங்கள், எண்ணில் அடங்காத பயங்கள். அப்போ எனக்கு தெரியாது, நான் சொன்னது கொஞ்சம் லிஸ்ட்டு, உங்களுக்கு தெரியும் உங்களுடைய பயம் என்னன்னு. அந்த பயத்தை ஒப்பு கொடுப்போமா? தூய ஆவியானவர் வரும் பொழுது பயத்திலிருந்து விடுதலை தருவார். நம்பிக்கை இருந்தால் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. நித்திய பிதாவே, மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பெட் லைட் இல்லாம தூங்கவே மாட்டீங்க. 48 பேருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இருட்டு மீதுள்ள பயத்திலிருந்து விடுதலை இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு. பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு. அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு. அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். சில உணவுகள் சாப்பிட பயம், விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு. அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இறந்திருவேனோன்ற பயம், உயிர் தாண்டவர் அந்த பயத்திலிருந்து விடுதலை தருகிறார். தூய ஆவியானவர் விடுதலை தருகிறார். இறந்திருவேனோ மரண பயத்திலிருந்து விடுதலை இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு. அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீது இரக்கமாயிரும். யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்களோன்ற பயம், அதனாலவே நீங்க உங்களை ரிவீல் பண்ண மாட்டீங்க. அப்படி ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். You fear to reveal yourself. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு. அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீது இரக்கமாயிரும். சாந்தி ஆண்டவர் விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு. அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீது இரக்கமாயிரும். அதிகாரிகளை பார்த்தால் பயம், விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு. அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீது இரக்கமாயிரும். 5வது 10 மணி. இந்த 10 மணியில இயேசுவின் பார்ந்தவர்களே, தூய ஆவியானவர் வந்த பொழுது இருளிலிருந்து விடுதலை தந்தார். தூய ஆவியானவர் இருளிலிருந்து ஒளி தோன்றுக, அங்கிருந்து வருதுங்க, அங்கிருந்து வருது. அந்த ஆழத்தின் இருள் மீது தூய ஆவியானவர் உலவிக் கொண்டிருந்தார். ஆண்டவர் சொல்றார், ஒளி தோன்றுக, அங்கே ஒளி. அதே தூய ஆவியானவர் புதிய ஏற்பாட்டில் பாருங்களேன், 5 மாதம் எலிசபெத் கன்சீவாக இருந்தாங்க, ஆனால் 5 மாதம் வீட்டை விட்டு வெளியே வரலன்னு லூக்கானர் செய்தி 1வது அதிகாரம் 28வது திருவசனம் சொல்லலாம். 5 மாதம். எவ்வளோ சந்தோஷமான வார்த்தை. பட் ஷி டிட் நாட் கம் அவுட் சைட். ஏன்னா உடலினுடைய பலவீனம், மனதினுடைய பலவீனம், சைக்கலாஜிக்கலி ஷி வாஸ் வீக். இந்த வயசுலையா கருவுறுவது. அதனால் அப்படி இருளாக இருந்த ஒரு வீட்டில் அன்னை மரியாள் கால் எடுத்து வச்ச போது அந்த வீட்டில் வெளிச்சம் வந்துச்சு. அந்த குழந்தை தூய ஆவியானவர் பெற்ற பொழுது குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. ஸோ இருள் இருக்கிற இடத்துல வெளிச்சம், வருத்தம் இருக்கிற இடத்துல மகிழ்ச்சி. பாவம் இருக்கிற வாழ்க்கைக்கு ஆண்டவரை ஒப்பு கொடு ஜெபிப்போம்மா. உங்களுடைய பாவ வாழ்க்கை, சில கவுன்சிலிங் எல்லாம் உட்காரும்போது தெரியுங்க. சில கவுன்சிலிங் நீங்கள் கவுன்சிலிங்க்கு வரவங்களாக இருக்கலாம், கவுன்சிலிங் நீங்கள் எடுத்து பாருங்கள். சில கவுன்சிலிங்க்கு வரும்பொழுது சில டைம் அம்மா பொண்ணை கொண்டு வருவாங்க, பையனை கொண்டு வருவாங்க, அப்பா ஒத்துக்கவே மாட்டாங்க. எவ்வளோ சொன்னாலும் they have closed the door of their mind. They reject everything. இதய வாசலை பூட்டி வச்சுருவாங்க. அதனால் அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஏது சொன்னாலும் தலையில் ஏறவே ஏறாது, ஏது சொன்னாலும் அந்த மனசுக்குள்ளே போகவே போகாது. கல் மேலே தண்ணி ஊற்றுற மாதிரி தெரிச்சு வந்துக்கிட்டே இருக்கும், மண்ணாகவே இருக்காது. மண்ணுனா தண்ணியை உறிஞ்சிக்கும், இது கல் மாதிரி இருக்கும். தண்ணி ஊற்றணும்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம மேலே தான் அடிக்கும். அப்படி வருவாங்க. இருள் ஒத்துக்கவே மாட்டோம். அதனால தான் திருப்பள்ளியில் கூட ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்னமோ அப்படி இருக்குது, தூய மறைநிகழ்வை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். அதனால் இந்த 5வது 10 மணியில் இருள் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கான்னு யோசிச்சுப்பார். அந்த இருளில் தூய ஆவியானவரை கேட்டுப்பார். தூய ஆவியானவர் இருளை வெளிச்சமாக மாற்றுவார். 2 வருத்தத்தை மகிழ்ச்சியாக மாற்றுவார். முட்டிக்கால் பட்டு ஜெபிப்போமா. ரொம்ப நேரம் உட்கார வச்சா தூங்கிடுவீங்க. ரொம்ப நேரம் உட்கார வைக்கக்கூடாது. காலையில் முழந்தாள் படியிட்டு இருளான
இந்த உலகத்திலே ஆண்டவரே வெளிச்சமானீரே, ஆண்டவரே எனக்கு தூள்ள வாங்கன்னு தூய் ஆவியானவர்கிட்ட கேளுங்க. பாவத்தின் இருள் நீக்கி புண்ணியமாக உன்னை மாற்றட்டும், வருத்தத்தை நீக்கி மகிழ்ச்சி தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். நித்திய பிதாவே, நேச மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அபி என்ற ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஞானம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சௌந்தர்ய ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். த்ரோட் கேன்சர் இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். வின்சி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஹையர் எஜுகேஷனுக்கு 13 பேருக்கு அதற்கு வழியை திறந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மேல் படிப்புக்காக 13 பேருக்கு ஆசீர்வாதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீது இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீது இரக்கமாயிரும். மாணிக்கம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீது இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீது இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழியாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். சொல்லித்தரும் ஜெபத்தை என் பின் சொல்லவும். இறுதி ஜெபம். நித்திய பிதாவே, பிதாவே, முடிவில்லா இரக்கமும் முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதுருக்கமுடைய பெட்டகமே, குறைவில்லா மனதுருக்கமுடைய பெட்டகமே, எம்மை கருணை கண்ணோக்கி எம்மை கருணை கண்ணோக்கி உம் இரக்கத்தை இரக்கத்தை எம் மீது மிகுதியாக்கும். மீது மிகுதியாக்கும். துன்ப நேரங்களில் துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு உம்முடைய சித்தத்திற்கு எம்மையை அர்ப்பணிக்க எம்மையை அர்ப்பணிக்க அருள் புரியும். அருள் புரியும். அதுவே அதுவே உம் அன்பும் அன்பும் இரக்கமும் ஆகும். இரக்கமும் ஆகும். ஆமென். ஆமென். அமர்வோம். ஒரு பாடல், அமைதியான பாடல் தான். அவியான இறைவா வருவீர், என் உள்ளத்தில் வாசம் செய்ய வருவீர். அமர்ந்து துக்கம் வந்துச்சுன்னா கண்ணை திறந்து நற்கருணை ஆண்டவரை பாருங்க. துக்கம் வரல ஃபாதர், வராது ஃபாதர்னா அமைதியாக கண்ணை மூடி, கண்களை மூடி தூய ஆவியானவருடைய அபிஷேகத்தால் நிரம்புவோம் நிரம்புவோம். அவியான இறைவா வருவீர், என்னுள்ளத்தில் வாசம் செய்ய வருவீர். தாகத்தோடு உம்மை நான் தேடினேன், விண்ணை விட்டு என்னில் நீர் வருவீர். ஆசைப்பட்டு கேட்போமா? ஆசைப்பட்டு காத்திருந்த சீடர்களில்தான் தூய ஆவியானவர் இறங்கி வந்தார். இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோலாம் பார்ப்பீங்க இல்லையா? அந்த வீடியோவில் பாருங்களேன், அந்த ஜெருசலேமினுடைய அந்த இடத்த காமிப்பாங்க. எவ்வளோ குட்டி 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 குட்டியாக வீடுங்க இருக்கும், கொச்ச 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 கொச்சன்னு நிறைய வீடுங்க இருக்கும். ஆனால் அப்படியே அந்த காற்று பாருங்களேன், அந்த நெருப்பு அப்படியே காற்றா வந்து, நெருப்பு காற்றா வந்து எப்படி அது வரும்? கரெக்டாக அவங்கள மட்டும் சுற்றுது. பக்கத்து வீட்டுக்கு போகலை, இந்த வீட்டுக்கு போகலை. ஏன், எருசலேம் கோயில் கூட இருந்தது, கோயிலுக்குள்ளே கூட போகலை. பட் ஹோலி ஸ்பிரிட் கேம் இன்சைட் in the hearts of those who waited for him. காத்திருந்த சீடர்கள் மீது தான் அவர் அப்படி பாஞ்சு வந்தார். காற்று அப்படின்றது அதனுடைய காற்று. இப்போ நல்லா இப்போ இங்கே ஒரு காற்றடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். நம்மளுடைய புக்கெல்லாம் பறந்து அந்த பக்கம் போயிடும், பேப்பர்லாம் பறந்து அந்த பக்கம் போயிடும். அதாவது அதனுடைய பிளேஸ் மாறிடும். ஒரு இடத்துல இருக்கிறது இந்த இடத்துல இருக்கிறது போயிடும், பறந்து வேற எங்கேயாவது போயிடும். இங்கே இருக்கிற பேப்பர் வேற எங்கேயாவது போயிடும். அதான் காற்றினுடைய வல்லமை. காற்று ஒன்றை இட் வில் சேஞ்ச் த பொசிஷன் ஆஃப் அதனுடைய அந்த ஒரு காரியத்தினுடைய பொசிஷனே மாற்றிடும். அதான் காற்று. தூய ஆவியானவர் காற்று பைபிள் சொல்லுது. காற்று அப்படின்னு என்ன தெரியுமா? அப்படியே மாற்றிடும். நீ எப்படி இருக்கிறியோ அதை அப்படியே மாற்றிடும். கோயிலுக்கு போய் அதை போகாத பையனா நீ, ஆனால் தூய ஆவியானவர் வந்து காற்று ஒன்று வந்து தொட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான்.
அப்புறம் நீங்கள் கோயிலையே விட்டு வர மாட்டீங்க. நாங்கள் ரீசெண்டாக ஒருத்தங்களை பார்த்தபோது அவங்க சொன்னாங்க, ஃபாதர் நாங்கள் எல்லாருமே இருந்தோம், ஃபாதர்ஸ் எல்லாருமே இருந்தோம். அவங்க ஒரு முறை இங்கே 3rd Sunday ப்ரேயருக்கு வந்தாங்க ஃபேமிலியாக, ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் பையனும். நம்ம முந்தா நேற்று அவங்களை நான் பார்த்தபோது கேட்டேன், என்ன இப்போ அந்த பக்கமே காணமே, ரொம்ப காலமாச்சு. ஒன்லி ஒன்ஸ் ஐ ஹவ் சீன் அந்த ஃபேமிலி இங்கே. ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை, 3வது ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு நாள் தியானத்துக்கு மட்டும்தான் பார்த்தேன். அப்போ அவங்கக்கிட்ட கேட்டபோது அவங்க சொல்கிறாங்க, ஃபாதர் அன்னைக்கு வந்ததோட வீட்டில் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு ஃபாதர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு. எந்த பிரச்சனைன்னா, ஹஸ்பண்ட் வந்து கோயிலுக்கெல்லாம் போக மாட்டார், எப்போது அந்த ஞாயிற்றுக்கிழமை கோயில் அவ்வளோதான். அப்படி போயிட்டு இருந்தவர் இங்கே வந்தார் ஃபாதர். வந்த பிறகு கொஞ்சம் ஓவராயிட்டாரோன்னு தோணுது. என்னம்மான்னு கேட்டால், இப்போ கோயிலுக்கே கதியாக கிடக்கிறார் ஃபாதர் அப்படின்றாங்க. ஜெபமே கதியாக இருக்கிறார் ஃபாதர். ஒரு ஷாப்பிங் போகலான்னா கூட வா ஜெபமாலை ஜெபிச்சுட்டு போகலான்றார் ஃபாதர். கோயிலுக்கே வராத மனுஷன் ஒரு நாள் எலாவூருக்கு வந்து அப்படியே மாறிட்டார் ஃபாதர். பாருங்கள், காத்தடிச்சு மாற்று. இவங்க சொல்கிறாங்க, சந்தோஷமாகவும் இருக்குது வருத்தமாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது வருத்தமாகவும் இருக்குது. ஹஸ்பண்ட் ஸ்பிரிச்சுவல் ஆகிட்டாருன்னு சந்தோஷம் இருக்குது, ஆனால் ஓவர் ஆகிட்டாரோ அப்படின்றது கொஞ்சம் வருத்தம் இல்லை. ஜோக்காக சொன்னாங்க. நாங்கள் வருவோம் ஃபாதர், கண்டிப்பாக வருவோம், டைம் கிடைக்காதனால தான் வரலை. ஆனால் உண்மையாகவே பாருங்களேன், ஒரு நாள் வந்து இங்கே வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போனார். அந்த ப்ரேயரில் பங்கெடுத்தார். ஏதோ ஒரு இடம், எலாவூர் அப்படின்றது இட் ஹேப்பன் டு பி விஸ் பிளேஸ். தூய் ஆவியானவர் தோட்டத்துக்கு எந்த இடமானாலும் தூய் ஆவியானவர் காத்தா உங்களை தொட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், பொசிஷன் மாற்றிடுவார். குடிக்காரன் பாருங்களேன், அப்புறம் குடியினுடைய டேஸ்ட்டே இருக்காது. ஒரு முறை இங்கே வந்து வாலிப பையன் சொன்னால், ஃபாதர் அந்த வாலிபத்தினுடைய இந்த 2 பாவங்களை நான் விட்டுட்டேன் ஃபாதர், 6 மாதம் ஆயிடுச்சு ஃபாதர், இதுவரை எனக்கு அந்த டேஸ்ட்டே வரல அப்படின்னா. உள்ளிருப்பு தியானத்துக்கு வந்து 4 நாள் வந்துட்டு போன பையன், 4 நாள் வந்தான். வாலிப பையன் 23 வயசு தான் இருக்கும். ஃபாதர் இப்போ எனக்கு அந்த 2 பாவங்கள், வாலிபத்தினுடைய 2 பாவங்கள் நான் தொடர்றதே இல்லை, நான் செய்யறதே இல்லை ஃபாதர், ஐ எம் நாட் ஏபிள் டு டூ. எனக்கு அந்த டேஸ்ட்டே போயிடுச்சுன்னா மாற்றிட்டார் ஆண்டவர். காற்று அடித்து மாற்றி இப்படி இருந்தவன் அப்படி மாற்றிச்சு. அதான் காற்று தூய ஆவியானவர். ஆசைப்பட்டு கேட்போமா? ஆவியான இறைவா வருவீர், என் உள்ளத்தில் வாசம் செய்ய வருவீர். Let there be a Pentecost happening right now. என் உள்ளத்தில் வாசம் செய்ய, ஆவியான இறைவா வருவீர். என்னுள்ளத்தில் வாசம் செய்ய, தாகத்தோடு உன்னை நான் தேடினேன், விண்ணை விட்டு என்னில் நீ, தாகத்தோடு உம்மை நான், விண்ணை விட்டு என்னில் நீர் வருவீர். ஆவியான இறைவா, ஆவியான இறைவா வருவீர். என்னுள்ளத்தில் வாசம் செய்ய, என்னுள்ளத்தில் வாசம் செய்ய வருவீர். ஆவியான இறைவா வருவீர். ஆவியான இறைவா வருவீர். என்னுள்ளத்தில் வாசம் செய்ய, என்னுள்ளத்தில் வாசம் செய்ய வருவீர். தாகத்தோடு உன்னை நான் தேடினேன், தாகத்தோடு உன்னை நான் தேடினேன். விண்ணை விட்டு என்னில் நீர், விண்ணை விட்டு என்னில் நீர் வருவீர். தாகத்தோடு உன்னை நான் தேடினேன், தாகத்தோடு உன்னை நான் தேடினேன். விண்ணை விட்டு தாகத்தோடு உன்னை நான் தேடினேன், தாகத்தோடு உன்னை நான் தேடினேன். விண்ணை விட்டு என்னில் நீர் வருவீர். தாகத்தோடு
விட்டு என்னை விட்டு என்னில் நீர் வருவீர். தாகத்தோடு உன்னை நான் தாகத்தோடு உன்னை நான் தேடினேன். விண்ணை விட்டு விண்ணை விட்டு என்னில் நீர் வருவீர். தாகத்தோடு தாகத்தோடு உன்னை நான் தேடினேன். விண்ணை விட்டு என்னில் நீ விண்ணை விட்டு என்னில் நீர் வருவீர். தாகத்தோடு உன்னை நான் தாகத்தோடு உன்னை நான் தேடினேன். விண்ணை விட்டு என்னில் நீ விண்ணை விட்டு என்னில் நீர் வருவீர். ஆவியான தெய்வமே ஆவியான இறைவா வருவீர். என்னுள்ளத்தில் வாசம் செய்யும் என்னுள்ளத்தில் வாசம் செய்ய வருவீர். ஆவியான இறைவா வருவீர் ஆவியான இறைவா வருவீர். என்னுள்ளத்தில் வாசம் செய்ய என்னுள்ளத்தில் வாசம் செய்ய வருவீர். தாகத்தோடு தாகத்தோடு உன்னை நான் தேடினேன். விண்ணை விட்டு என்னில் நீ என்னை விட்டு என்னில் நீர் வருவீர். தாகத்தோடு உன்னை நான் தாகத்தோடு உன்னை நான் தேடினேன். என்னை விட்டு என்னில் நீர் வருவீர். திரு ரத்தத்தால் திரு ரத்தத்தால் அபிஷேகம் செய்வீரே. திருநீருப்பால் பரிசுத்தம் செய்வீரே. திரு ரத்தத்தால் ரத்தத்தால் அபிஷேகம் செய்வீரே. திருநெருப்பால் திருநீருப்பால் பரிசுத்தம் செய்வீரே. ஆவியான இறைவா வருவீர் ஆவியான இறைவா வருவீர். என்னுள்ளத்தில் வாசம் செய்ய என்னுள்ளத்தில் வாசம் செய்ய வருவீர். ஆவியான இறைவா வருவீர் ஆவியான இறைவா வருவீர். என்னுள்ளத்தில் வாசம் செய்ய என்னுள்ளத்தில் வாசம் செய்ய வருவீர். தாகத்தோடு உம்மை நான் தேடினேன் தாகத்தோடு உம்மை நான் தேடினேன். விண்ணை விட்டு என்னில் நீர் வருவீர் என்னை விட்டு என்னில் நீர் வருவீர். தாகத்தோடு உன்னை நான் தேடினேன் தாகத்தோடு உன்னை நான் தேடினேன். விண்ணை விட்டு என்னில் நீர் என்னை விட்டு என்னில் நீர் வருவீர். ஆவியான இறைவா வருவீர். என்னுள்ளத்தில் வாசம் செய்ய வருவீர். உடல் நோய்கள் உள்மன காயங்கள் தாழ்மை உணர்வுகள் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸஸ் பயங்கள் பாவங்கள் விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஹீமோகுளோபின் லெவல் கம்மியாக இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். விட்டமின் டி கம்மியாக இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை குழந்தைக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். தூய்மையை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கில்ட் ஃபீலிங் விடுதலை குற்ற உணர்வில் விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சென்ஸ் ஆஃப் சின் வில் ஹெல்ப் யூ, நாட் கில்ட் ஆஃப் சின். மரியா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பிரேம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பிரதாப் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அடாப்ஷனுக்காக சிந்தித்து கொண்டிருக்கும் ஒரு குடும்பத்தை ஆண்டவர் அந்த குழப்பத்திலிருந்து விடுதலை தர ஒரு நபரை அனுப்புகிறார். அடாப்ஷன், குழந்தை அடாப்ஷன் செய்யணுமா வேண்டாமா முடிவெடுக்க முடியல, ஒரு நபரை தந்து ஆலோசனை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். புது வீடை தந்து 3 பேர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். விற்காத ஒரு நிலம் விற்பதற்காக ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உணவு சம்பந்தமான பிஸ்னஸ் ஆரம்பிக்க ஒருத்தருக்கு பொருள் உதவியை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உணவு சம்பந்தமான பிஸ்னஸ் செய்ய பொருள் உதவியை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். செருப்பு போட்ட அலர்ஜி வர ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். செருப்பு வழியாக அலர்ஜி வர ஒருத்தருக்கு விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஜாக்குலின் என்ற ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பிரீத்தி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நான்சி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நெற்றியில் மட்டும் ஒரு கருப்பு நிறமாக இருக்குது, ஒரு நெருப்பு காயம் பட்ட மாதிரி இருக்குது.
அது பெரிய ஒரு மனபாரத்தில் இருக்கிற ஒரு மகளுக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அண்மையில் உங்களுக்கு நடந்த வீட்டில் நடந்த ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட், அது காப்பாற்றியது பாதுகாத்தது ஆண்டவரே. அண்மையில் வீட்டில் நடந்த ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட், பாதுகாத்தது ஆண்டவரே. இடது காலில் ஆப்ரேஷன் வழியாக கம்பி வச்சிருக்கிற ஒருத்தருக்கு அதன் வழியாக சீழ் கட்டுது, விடுதலை தந்தாண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இடது காலில் ஆப்ரேஷனில் கம்பி வச்சதுனால அந்த இடத்துல காயம் ஆறலை, சீழ் கட்டுது, விடுதலை தாண்டவர் ஆசீர்வதிக்கிறார். விஷ்ணு என்ற ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நன்றி நன்றி ஐயா. கண்களை திறந்து பாடுவோமா? கோடி கோடி நன்றி ஐயா. நற்கருணையை பார்த்து பாடுவோமா? நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி 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 ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மனதால் படிடுவோம். ஆண் பெயர் கீதம் பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெறுவோமா? ஆண்டவர் உன்னையும் இனி இந்த ஒரு மாதம், ஜூன் மாதம் முழுவதும் ஆசீர்வதிக்கட்டும். எல்லா விதமான இந்த மாதத்திற்கு தேவையான எனர்ஜி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, தூய் ஆவியானவரால் நிரப்புங்க. நீ ஸ்கூல் படிக்கிறவங்களா இருக்கலாம், காலேஜ் படிக்கிறவங்களா இருக்கலாம், வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், பிஸ்னஸ் செய்கிறவங்களா இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், whoever you are, whatever position you are carrying. ஆண்டவரே, இந்த ஒரு மாதம் தோ ஜூன் 8ஆம் தேதிக்கு வந்துட்டேன். அடுத்த மாதம் வரும் வரை தேவையான எனர்ஜியை தாங்க. என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை யோசிக்கணும், எதை யோசிக்கக்கூடாது. ஆண்டவரே, ஒப்பு கொடுக்குறேன். ஆஸ்க் ஃபார் தி எனர்ஜி, ஆஸ்க் ஃபார் த டைனாமோ, ஐ ஃபார் த டினாமோஸ், ஆஸ்க் ஃபார் த ஹோலி ஸ்பிரிட், தி எனர்ஜி. தூய ஆவியானவருக்காக கேளுங்க. நல்ல ஒரு கணவனாக, நல்ல ஒரு மனைவியாக, நல்ல ஒரு மகனாக, நல்ல ஒரு மகளாக இருக்க தெரியல ஆண்டவரே. ஒரு மாட்டி ஒரு பேரண்ட்ஸ் சொன்னாங்க, ஃபாதர், குழந்தைய எப்படி வளர்க்கணும்னு தெரியாமல் வளர்த்துட்டோம், எப்படி வளர்க்கணும்னு தெரியாமல் வளர்த்துட்டோம். இன்றைக்கி அந்த குழந்தையால் அவ்வளோ பிரச்சனை. உங்களுக்கு 23 வயசாச்சு அந்த குழந்தைக்கு. ஆனால் அந்த குழந்தையால் அவ்வளோ பிரச்சனை. குழந்தை எப்படி வளர்க்கணும்னு தெரியாமல் வளர்த்துட்டாங்க. 23 வருஷம். யோசிச்சு பாருங்கள். ஒரு அப்பாவாகிறது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. ஒரு அம்மாவாக இருக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. பெற்று போட்டுட்டு அம்மாவாக முடியாது. Just you are giving birth, you cannot be a mom. See, when a child is born, a mom is also born. ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது ஒரு அம்மாவும் பிறக்கிறாங்க, ஒரு அப்பாவும் பிறக்கிறார். இதுக்கு முன்னால் அவங்க அம்மாவாக இருந்தது கிடையாது, ஒரு அப்பாவாக இருந்தது கிடையாது. அப்போ அப்பாவாக எப்படி இருக்கணும்னு கற்றுக்குறாங்க, அம்மாவாக இருக்கணும் எப்படி இருக்கணும்னு கற்றுக்குறாங்க. தூய ஆவியானவர்கிட்ட கற்றுக்கிட்டா எவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொன்றுத்துக்கும் தேவை தூய ஆவி. அப்போ இந்த ஆசீர்வாதம் வாங்கும்பொழுது இந்த ஒரு மாதம் எனக்கு தேவையான எனர்ஜியை தாங்க. என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, என்ன சிந்திக்கணும், என்ன சிந்திக்கக்கூடாது, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, யாரை பார்க்கணும், யாரை பார்க்கக்கூடாது, எந்த இடத்துக்கு போகணும், எந்த இடத்துக்கு போகக்கூடாது, எந்த சூழ்நிலையில் போய் மாட்டணும், எந்த சூழ்நிலையில் போய் மாட்டக்கூடாது. சந்திக்கும் நபர்கள், இடங்கள், சூழ்நிலைகள், சொல், செயல், சிந்தனை, உடல், உள்ளம், ஆன்மா, அறிவு, இந்த 10ஐயும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து தூய ஆவியானவர் இந்த எல்லா ஏரியாவிலையும் ஆசீர்வதிக்க கேளுங்க. குறிப்பாக நீங்கள் போக போகிற இந்த பயணம், காரு, பைக்கு, ட்ரெயின், உங்களுடைய ஸ்கூட்டர், வாட் எவர் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூ ஆர் டேக்கிங், அது எல்லாமே ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும், பாதுகாப்பு தரட்டும். இந்த எண்ணெய் ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். உங்கள் மேல் பூசப்பட போகும் எண்ணெய் நோயிலிருந்து, கட்டுகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை தரட்டும். பாடுவோம் ஆண் பெயர்.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உம் திருவுடல் திருத்தமாகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ்நரில் புரிவீராக. தந்தையாக இறைவனோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பரிசுத்த பரமனே, நற்கருணை நாதரே, இன்றும் என்றும் உமக்காராதனை. பரிசுத்த பரமனே, நற்கருணை நாதரே, இன்றும் என்றும் உமக்காராதனை. பரிசுத்த பரமனே, நற்கருணை நாதரே, இன்றும் என்றும் உமக்காராதனை. இன்றும் என்றும் உமக்காராதனை. நன்றி சொல்லி பாடுவோமா? வாழ்க 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 மரியே, வாழ்க 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 வாழ்க. வாழ்க மரியே. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென்.